My dear beloved audience, this is your Dr. Panneerselvam presenting this video. My dear audience, this video talks about the domestic cylinder, that is LPG cylinder. Today there is an announcement from Union government. They have reduced the price of the domestic cylinder by 200 rupees. அப்படின்னா டெல்லியில் வந்து 1103 இருந்தது வந்து 903 rupees. எப்போ 30th இருந்து, தட் இஸ் ஃப்ரம் டுமாரோ. கொல்கட்டாவிலிருந்து that was 1129 till today, but from tomorrow 929. Mumbai 1102.5, it is going to be reduced from tomorrow onwards, that is 902.5. Chennai 1118.5, then that will be reduced to 918.5. ஸோ இந்த மாதிரியான ஒரு சடன் அனௌன்ஸ்மெண்ட்டு தட் இஸ் ஆல்சோ given in August. So there are questions every one of our audience, every one of our people have in their mind to ask. டவுட் வருவதற்கான காரணம், திடீரென இந்த 200 ரூபாய் விலையை குறைச்சிட்டு இந்த காஸ்ட்டை வந்து எந்த பொருளிலேயாவது டேக்ஸ் ஆகவோ அல்லது ஜிஎஸ்டியாக மாறிடக்கூடாது. அதே போல் வந்து ஒரு 9 இயர்ஸுக்கு முன்னாடி 414 ரூபாய் இருந்தது, இன்று 9 வருடங்களுக்கு பின்னாடி 1118 ரூபாய் வந்திருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு தாக்கம், ஒரு உயர்வு வேறு எங்கேயும் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு ஐயத்தினால தான் கேள்விகள் பல பேருக்கு வருகிறது. இது கிச்சன் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கல. நவ் தே ஹவ் ரெடியூஸ், தே ஹவ் மென்ஷன் தட் இஸ் டு டைம் இன்ஃப்ளேஷன். கிச்சனில் இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து தக்காளி இருந்தது, இப்போ வெங்காயம் மாறி இருக்குது, பருப்பும் ஆகிட்டுருக்குது, அரிசியும் ஆகிட்டுருக்குது. அப்போ கிச்சனுடைய இன்ஃப்ளேஷனோடு இதை செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்கல. இட் இஸ் நாட் ஸோ. எக்கனாமிக்ஸான்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை மட்டும் இல்லை, இங்கே டிமாண்டும் ஒர்க் ஆகலை, சப்ளையும் ஒர்க் ஆகலை. காரணம் வந்து எப்போ எல்லாம் வந்து இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் ரேட்டு குறைந்ததோ அப்போ எல்லாம் வந்து நமக்கு ரெஃப்ளெக்ஷன் ஆகவில்லை சேஞ்சஸில். அப்போ அதுவும் வந்து பப்ளிக் யூட்டிலிட்டியாக இருக்கிறதுனால இதை எக்கனாமிக்ஸோடு கம்பேர் பண்ண முடியாது. சோஷியலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செப்பரேட் சப்சிடி ஸ்கீம்ஸே இருக்குது. இது ஒரு சோஷியல் குட்ஸாக கொண்டு வரவில்லை, சோஷியல் யூட்டிலிட்டி ப்ராடக்டாக கொண்டு வரவில்லை. ஓகே, பட்ஜெட்டு சர்ப்ளஸாக அவங்கள்ட்ட இருக்கா, சர்ப்ளஸாக இருக்கிற இன்கம் வந்து மக்களுக்கு ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது அப்படின்னா அதுவும் இல்லை. பட் இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாமா? அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது, ஒரு மானிட்ரி டேர்ம்ஸில் ஒரு பெனிஃபிட்டாக இருந்தாலும் இந்த 200 ரூபாயுடைய பாதிப்பு 400 ரூபாயாகவோ 600 ரூபாயாகவோ 800 ரூபாயாகவோ 1000ஆகவோ 1200ஆகவோ எங்கேயும் போய் நம்மை பாதிக்கக்கூடாது என்பதற்கான கேள்விகள் வந்து ஐயங்கள் வந்து மக்களிடையே எழும்பி இருக்கின்றன. உண்மையிலே வந்து டிமாண்ட் சப்ளை இது வந்து காஸ்ட் குறைக்க வேண்டியதுதான். பிகாஸ் நம்மளுக்கு வந்து இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் குறைந்த விலையில் கிடைத்திருக்கிறது, மக்களும் பாதிக்கவில்லை, அரசும் பாதிக்கவில்லை, அதற்கு வேண்டிய வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் யாருக்கும் பாதிப்பில்லை என்கின்ற லட்சத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதே நேரத்தில் நம்முடைய மற்றொரு மனது என்ன கேட்கிறது என்றால், இது எங்கேயோ போய் நம்மை தாக்கிவிடக்கூடாது என்கின்ற ஒரு ஐயம் எல்லாருக்கும் எழுந்திருக்கிறது. நமது மனங்களிலே ஒட்டி இருக்கிற அடுத்த ஐயம் என்னவென்றால், 9 வருடங்களிலே ஒபேக் ஆயில் ப்ரொடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் கண்ட்ரிஸ் அவ்வப்பொழுது வந்து அவனுடைய பெட்ரோலியம் ப்ராடக்டை கூட்டி குறைத்து வந்ததுக்கு ஏற்ப நம்முடைய விலையும் வந்து ஒரு 3 மடங்காக 9 வருடங்களிலே மாறி வந்திருக்கிறது. இதற்கு இடையே கடந்த வருடம் வந்து சில ஆண்டுகளிலே வந்து அதனுடைய விலைவாசி குறைந்திருந்தும் நுகர்வோருக்கு அந்த பாதிப்பு, அந்த நன்மை அல்லது அதனுடைய பயன் கிடைக்கப்பெறவில்லை. அங்கே பெட்ரோலியம் ப்ராடக்ட் குறைந்திருந்தாலும் அதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து ரீச் ஆகவில்லை. இப்போ இந்த நேரத்தில் எக்கனாமிக்கு, சோஷியலு, திருப்பி வந்து பட்ஜெட்டு, இந்த எந்த ஃபேக்டரியுமே இல்லாமல் வந்து இப்போ இருக்கிறது. I think every consumer has been very happy to receive this price discount. பட் இந்த டிஸ்கவுண்ட்டை பார்த்து ஐயங்கள் வந்திருப்பதற்கான காரணம், இதில் இந்த 200 ரூபாய் பல எங்கேயாவது ஒரு மூலையிலே போய் நம்மை தாக்கிவிடக்கூடாது என்கின்ற ஐயம் எல்லோருக்கும் எழுந்திருக்கிற இந்த சமயத்தில் இந்த 200 ரூபாயாக நமக்கு இருந்தால் அது வந்து ரியல் சேஞ்ச், தட் இஸ் அ ரியல் இன்கம் பெனிஃபிட். அது வந்து அதற்கு இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸு கிடையாது. அது ஒரு பப்ளிக் யூட்டிலிட்டியில் கிடைக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்திற்கோ அல்லது தனி குடும்பத்திற்கோ தனி கிச்சனுக்கோ பாதிப்பு இல்லாத நன்மை தரக்கூடியதாக ஏற்றுக்கொள்ள முடியும்.
So this I leave it to my audience as a food for thought to think more on that, whether this is real or artificial. Thanks for listening.